மாப்பிள மாப்பிள என்ன என்ன நீங்க சிகரெட்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? அடப்பாய. சரி சரி, கையில வாட்ச பாருங்க. மணி 10:30 ஆச்சு. தங்கச்சி காத்துட்டு இருப்பா. உள்ள போங்க. நல்ல நேரம் வந்தா அதாவது நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்குன்னு நீங்க போகாம எழுந்து போங்க. தங்கச்சி காத்துட்டு இருக்கா. போறேன் இரியா. யோ எழுந்துருவியா? போங்க மாப்பிள, மணி 10:30க்கு மேல ஆச்சு. சே, உன் கூட பெரிய ரோதனையா போச்சே. யோ என்ன எல்லாம் சூதாடுறீங்களா? ஐயோ ஏன் தங்கச்சி கத்துறா? சும்மாரியா, மாப்பிள்ள தான் உள்ள போயிருக்காருல, அவங்களுக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கும். இதுக்கு போய் நீ சந்தோஷத்துல கத்துறாளா? சரி 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 சரி, உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும். தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உனக்கு 2 கோடி புண்ணியமா இருக்குமா? இந்த பாரு, கொஞ்ச நேரம் சேட்டை பண்ணாம கரெக்டா பண்ணாம இரு. நான் பிபி பேஷண்ட், என்னால ஓட முடியாது. கண்ணு இல்ல. மாப்பிள என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? பாத்ரூம் போயிருந்தியா? ஏன், அதுக்கு என்ன? பாத்ரூம் போனீங்களா? தங்கச்சி இப்ப வீரன் கத்தனால பழைய பங்களா ஏதாவது பெருச்சாலு கிரிச்சாலு ஓடி இருக்கும். தங்கச்சி பார்த்து பயந்துருப்பா. ஓ, பெருச்சாலிலாம் இருக்கு அந்த பங்களால. சரி 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 சரி. மாப்பிள திரும்ப ஏன் கத்துறா தங்கச்சி? ஐயோ அம்மாடி, செல்வி, தங்கச்சி, அம்மா. ஐயோ டேய் 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 டேய், பொறுக்கி நாய்களா? மாப்பிள மாப்பிள மாப்பிள, பெருச்சாலி இல்ல மாப்பிள, அந்த மந்திரி மாப்பிள. நீங்க பாத்ரூம் போனீங்கல்ல, அப்ப அந்த உள்ள போயிட்டு இருக்கோம். தங்கச்சியை போட்டு சித்திரவதை பண்றா மாப்பிள. நான் போய் கேட்டா அடிக்க மாப்பிள. வந்து செருப்பாட்டு அடிக்க மாப்பிள. வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள. புதுசா ஒரு பாலம் கட்டினா தலைவரை கூப்பிட்டு அடிக்கல் நாட்ட சொல்றீங்க. புதுசா ஒரு கடை கட்டினா தலைவரை கூப்பிட்டு திறந்து வைக்க சொல்றீங்க. புதுசா நான் ஒரு கல்யாணம் பண்ணிருக்கேன், ஆரம்பிச்சு வைக்கட்டுமே? யோ, ராசியான கையா. இத பாரு மச்சான், உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னா நான் வசதியா இருக்கணும். நான் வசதியா இருக்கணும்னா தலைவரை நான் சந்தோஷப்படுத்தணும். இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்கிறது தான். நான் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கேன். ஆட மான கட்டவனே, கட்ட பொண்டாட்டி போய் ஐயோ தங்கச்சியை பாழகத்தை தள்ளிட்டே. அம்மாடி
நீ நினைக்கிற மாதிரி நாங்க போலீஸ்காரங்க இல்ல. அப்ப நீங்க? வா சொல்றோம். சரி, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் அந்த மந்திரியால பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த அயோக்கிய உயிரோட இருக்கிற ஒரு நாளும் நம்ம மாதிரி 1000 பேர் பாதிக்கப்படுவாங்க. அவனை கொல்றதா நம்ம எல்லாருக்கும் லட்சியமா இருக்கணும். வர 28ஆம் தேதி பூதூர் பக்கத்துல ஒரு பாலம் திறந்து வைக்க அந்த மந்திரி வரான். வர வழியிலேயே அவனை க்ளோஸ் பண்ணிடுவோம். சீக்கிரம் வா, வண்டி வர நேரமாச்சு. எல்லாம் கரெக்டா இருக்கு, வாங்க போலாம். நான் சொல்றது கவனமா கேளு. மந்திரியோட கார் அந்த சேப்பு பில்டிங் ஆண்ட வரும்போது பாலத்துக்கு அந்த பக்கம் இருந்து நான் உன்னை கையை காட்டுவேன். அப்ப நீங்க திரிய பத்த வச்சுன்னா மந்திரிக்கார் பாலத்துக்கு வர்றதுக்கும் பாம்பு அடிக்கிறதுக்கும் சரியா இருக்கும். ஜாக்கிரதை. என்ன இறங்கி பாருங்கடா. அப்பாவி தர்மலா இருந்தேன்னா தேவாவா மாறின. அன்னைக்கு போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னா தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கு. இப்ப சொல்லுமா, அன்னைக்கு போலீஸ்க்கு எங்களுக்கு நடந்த போராட்டத்துல யாரோட துப்பாக்கி யாரை சுட்டுச்சுன்னு உன்னால சொல்ல முடியுமா? இருந்தாலும் அது எங்க உயிரை காப்பாத்திக்க நடந்த போராட்டம்ன்றதால உன் வாழ்க்கைக்கு பொறுப்பை நான் ஏத்துட்டு இருக்கேம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தான் இந்த காட்டுல நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்பவும் சொல்றேம்மா, மூலப்பாளையம் வையாபுரி பேத்தி மீனாட்சி நான் உன்னை இந்த அப்பாவி தர்மனோட தங்கச்சி செல்வியாதாம்மா பாக்குறேன். செல்வியாதான் பாக்குறேன். அண்ணே, ஆமாண்ணே, உன் மனசுல இருக்கிற வேதனையை புரிஞ்சுக்காம தான் இவ்வளவு நாளா நான் இப்படி நடந்துகிட்டேன். அண்ணே, உன் தங்கச்சி செல்வி சாகலண்ணே. இந்த மீனாட்சி உருவத்துல இப்ப உயிரோட தான் இருக்கா. இதை நானே தடை விடுறேனே. வேண்டாமா, நீ அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தையிலே
என் உடம்பெல்லாம் குணமாயிடுச்சு.